ஹலோ பசங்களா, வெல்கம் பேக் டு அவர் ஆஃப் JEE தமிழ் சேனல். நான் உங்கள் சஞ்சய். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் என்டையர் கிளாஸ் 11th அண்ட் 12th ஃபிசிக்ஸ்லேயே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தானே பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க, உண்மையிலேயே அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன நம்ப வேணாம், நீங்களே போயிட்டு JEE மெயின்ஸ், நீட், JEE அட்வான்ஸ் இந்த 3 பேப்பரை எடுத்துக்கோங்க. எந்த இயரோட பேப்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க, 24, 25, 2017, 18 எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் ஒன் கொஷின் ஆகுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து ஷார்ட்டாக வந்திருக்கும். என்னன்னா சொல்கிறீங்க, ஓகேண்ணா அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளோ டஃப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. திஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் பார்ட் ஆஸ் வெல். எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இது ஈஸி. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு கான்செப்டில் அவங்களுக்கு இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டீப் டவுன் போயிட்டு சிம்பிளாக அது ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் அது அப்படியே பிக்சரைஸ் ஆகிடும். ஸோ தட் எந்த கொஷின் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் without the need for any formulas. ஓகே, பேசிக் லாஜிக்கை வச்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். சரியா? ஓகே, சரிண்ணா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொன்னீங்க, இங்கே ஆனால் வெர்னியர் கேலிப்பர்னு ஹெட்டிங் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆக்சுவலி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை 2 டைப்பாக பிரிப்போம். ஒன்று வந்துட்டு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஸோ இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம கிளாஸ் 11th படிப்போம். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் 12th ரே ஆப்டிக்ஸில் படிப்போம். சரிண்ணா, இப்போ அந்த ரே ஆப்டிக்ஸில் படிக்கிறதெல்லாம் அதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் படிக்கணும். there are 2 types of measuring instruments. One is your Vernier caliper, another one is your screw gauge. So இந்த லெக்சரில் we will be discussing about your Vernier caliper and next lectureல we will be discussing about your screw gauge. ஓகேவா? I hope this is clear. Super. Now let us then quickly jump into today's session. As far as the content is concerned, we will be discussing only about Vernier caliper in this lecture and நம்மளோட ஸ்க்ரூ காகுக்கு இன்னொரு தனி லெக்சர் போடுறேன். and make sure that you guys learn this because if you learn this na then exam போறப்பே 4 marks உங்க பாக்கெட்ல இருக்குன்னு நினைச்சு நீங்க தைரியமா போலாம். ஓகே, சரிண்ணா. now first of all, why do we use this Vernier caliper? Why do we need Vernier caliper? see நம்மளோட நார்மல் ஸ்கேல்ஸ்லலாம் உங்களால ஸ்மாலஸ்ட் லென்த் எவ்வளோ மெஷர் பண்ண முடியும்? நார்மல் ஸ்கேல்னா நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, 15 சென்டிமீட்டர் கிளாஸ் ஸ்கேல், 30 சென்டிமீட்டர் அந்த நட்ராஜ் ஸ்கேல், அப்சரா ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ண முடியும்? ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் சென்டிமீட்டர் ஸ்கேல், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3, 4, 5 அப்படின்னு சொல்லி சென்டிமீட்டர் ஸ்கேல். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஸ்கேல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 1 சென்டிமீட்டர் இருக்குல்ல, 0 to 1, அந்த 1 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அதுலேயே 10 டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 சென்டிமீட்டரில் 10 டிவிஷன்ஸ் இருக்கும், which corresponds to 1 millimeter. அதாவது we know that, right? 1 சென்டிமீட்டர் 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 millimeter கிடைக்கும். ஸோ நம்மளோட நார்மல் ஸ்கேல்ஸில் எல்லாத்துலேயுமே மினிமம் லென்த் எவ்வளோ மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 1 millimeter ஆர் 0.1 சென்டிமீட்டர். ஓகே, பட் நம்மளோட டே டு டே லைஃப்லன்னு சொல்ல மாட்டேன், நிறைய ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை விட மைன்யூட் லென்த் எல்லாம் மெஷர் பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 millimeter, for example 0. Yes, we can measure 0.5 millimeter, 0.2 millimeter. அதெல்லாம் எப்படி நான் மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம Vernier caliper யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ Vernier caliper is an instrument using which we can measure minute lengths. சரியா? சின்ன குட்டி லென்த் எல்லாத்தையும் நம்மளால மெஷர் பண்ண முடியும். சரிண்ணா, ஓகே. இப்போ இது எப்படினா இருக்கும், நம்ம நார்மல் ஸ்கேல் மாதிரி இருக்குமா? எடுத்து இப்படி வச்சோன்னே ஓகே 1 millimeter, 2 millimeter அப்படிலாம் மெஷர் பண்ண முடியாது. ஓகே, you have to follow some steps. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த Vernier caliper யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு மெஷர்மெண்ட்டுங்கிறத எடுக்க முடியும். சரிண்ணா, அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி லெக்சரில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு Vernier caliper எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் அ டிப்பிக்கல் Vernier caliper லுக்ஸ். அண்ட் இந்த Vernier caliperல 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் மெயின் ஸ்கேல் அண்ட் Vernier ஸ்கேல். அதாவது இந்த பெரிய ஸ்கேல் இருக்குல்ல, 0, 1, 2, 3 அப்படியே 15 வரைக்கும் இந்த பெரிய ஸ்கேல் இருக்குல்ல, அதை மெயின் ஸ்கேல்னும், இந்த குட்டி ஸ்கேல் இருக்குல்ல 0, இங்கே ஸ்மால் ஸ்கேல் 0, 1, 2, 3, இதை வந்துட்டு Vernier scale அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ மெயின் ஸ்கேல்னா என்ன, Vernier ஸ்கேல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நவ் ஒன் மோர் திங், இந்த மெயின் ஸ்கேலில் இருக்க ஸ்மாலஸ்ட் டிவிஷன், அதாவது இந்த கேப் இருக்குல்ல, மெயின் ஸ்கேலில் இருக்க இந்த ஸ்மாலஸ்ட் டிவிஷன்,
இந்த குட்டி டிவிஷன் இருக்குல்ல, அதை மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆர் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எம்எஸ்டினா எம்எஸ் தோனி கிடையாது, மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, இந்த ஸ்மாலஸ்ட் கேப் இருக்குல்ல, ஆமாம் நான் அதோ இங்கே குட்டியாக இருக்குது இந்த ஸ்மாலஸ்ட் டிவிஷன், இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, அதை மெயின் ஸ்கேல் டிவிஷனும், அதே மாதிரி இந்த வெர்னியர் ஸ்கேலில் இருக்க இந்த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் இருக்குல்ல, இந்த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் அதை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லுவோம். சரியா? எப்படி நம்ம நட்ராஜ் ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் 10 டிவைட் பண்ணியிருப்பாங்க, அந்த குட்டி டிவிஷன் 1 மில்லிமீட்டர் கரஸ்பாண்ட் பண்ணும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மெயின் ஸ்கேலில் இருக்க ரீடிங்கை 10 டிவிஷனை டிவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த குட்டி டிவிஷன் இருக்குல்ல, இந்த ஸ்மால் டிவிஷன், அதை மெயின் ஸ்கேல் டிவிஷனும், வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் கேப், அந்த ஸ்மால் டிவிஷனை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லுவோம். சரியா? ஓகே, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அண்ட் ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் ஸ்டாண்டர்ட் வெர்னியர் கேலிப்பர், ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற வெர்னியர் கேலிப்பருக்கு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.1 சென்டிமீட்டர். அதாவது இந்த மெயின் ஸ்கேல் பாருங்களேன், கீழே எழுதியிருக்கதை பாருங்கள், இந்த 1 2 3 பாருங்கள், மேலே இருக்கிறத விட்டுருங்க, அது இன்ச்சு. சரியா? மேலே வந்து இன்ச்சு, அதை விட்டுருங்க. கீழே எழுதியிருக்கோம்ல இங்கே, ஆமாண்ணா, இதோ இங்கே எழுதியிருக்கோம்ல கீழே, இதில் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன், அதாவது இந்த குட்டி டிவிஷன் இருக்குல்ல, that is equals to 0.1 சென்டிமீட்டராண்டா. 0.1 சென்டிமீட்டர்னா என்ன? ஆனால் 1 மில்லிமீட்டர். 1 millimeter. Now this is for a standard Vernier scale. Questions maybe வேற ஏதாவது கொடுத்திருக்கலாம். Questions maybe அவங்க 1 main scale division equals to 2 millimeter கூட கொடுக்கலாம். But எதுவுமே கொடுக்கல அப்படின்னா you have to assume standard Vernier scale, and Vernier scale ஓட ஒரு main scale division எவ்வளோ correspond பண்ணுமா? ஆனால் 0.1 centimeter correspond பண்ணுமா? நம்ம நார்மல் நட்ராஜ் ஸ்கேல் மாதிரி தான். சரியா? நம்ம நார்மல் 15 centimeter scale மாதிரி தான் இருக்கும். 1 centimeter 10 டிவைட் பண்ணியிருப்போம். So that the smallest length, அந்த குட்டி gap corresponds to 0.1 centimeter or 1 millimeter. ஓகேவா? கிளியரா? இது மட்டும் போதும். I can make you guys solve some Vernier caliper question. என்னன்னா ஃபார்முலா தேவையில்ல, எதுவுமே தேவையில்லையா? எதுவுமே தேவையில்லை, வெறும் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் வாங்க. பட் we will switch to a simulation. Okay, just give me a minute. Yeah, I guess my screen is clear, right? Okay, super. Now இதுதான் பசங்களா Vernier scale. என்ன சொல்றீங்க? இதுதான் Vernier scale. Yes, this is your Vernier caliper. மேல இருக்குல்ல பெருசா, இதுதான் உங்க மெயின் ஸ்கேல். கீழ இருக்கிறது வந்துட்டு Vernier scale. ஓகே, now இந்த Vernier scaleல வந்து பாத்தீங்கன்னா, சாரி Vernier caliperல நம்மளோட இந்த மெயின் ஸ்கேல் இருக்குல்ல பெருசா, அதை வந்து ஒரு இடத்துல இப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த மெயின் ஸ்கேல் இஸ் ஃபிக்ஸ்டு. பட் இந்த Vernier scale இருக்குல்ல, அதை வந்து நம்மளால இப்படின்னு சொல்லி ஸ்லைட் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ நார்மலாக இந்த Vernier caliper எப்படி இருக்கும்னா, இந்த கீழே இருக்க Vernier scale க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணால் இப்படி இருக்கும். ஓகே, நான் நல்லா பாருங்க, கீழே இருக்கிறது Vernier scale, மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல். Vernier scaleோட ஜீரோவும் மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் கோயின்சைட் ஆகுது. ஓகே, இப்படி தான் இருக்கும். சரியா? நார்மலாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோன்னே Vernier scaleோட ஜீரோவும் மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரிண்ணா, இப்போ இதை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் எப்படி மெஷர் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த Vernier scale ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி உள்ளே வைக்கணும். இப்படி உள்ளே வைக்கணும். நான் வச்சதுக்கப்புறம் இந்த Vernier scale இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ இனிஷியலி நம்மளோட Vernier scaleோட ஜீரோ எங்கே இருந்துச்சு? ஆனால் நம்மளோட Vernier scaleோட ஜீரோ இங்கே இருந்துச்சுன்னா இப்படி நேராக இருந்துச்சு. நான் Vernier scaleோட ஜீரோ எங்கே இருக்குது? ஆனால் இங்கே இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சதுக்கப்புறம் எப்போ வைக்க முடிஞ்சு? ஆனால் ஸ்கேலை இவ்வளோ தூரம் நோத்துனதுக்கப்புறம் தான் வைக்க முடிஞ்சு. ஸோ சிம்பிளி திஸ் ஆப்ஜெக்ட் லென்த் ஈக்குவல்ஸ் டு திஸ் லென்த்தா இல்லையா? ஆமாண்ணா, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வாட் இஸ் திஸ் லென்த்? அண்ணா மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேலு, அண்ட் எந்த ரீடிங்கும் கொடுக்கலன்னா யூ கைஸ் அஸ்யூம் தட் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன், அதாவது இந்த ஸ்மால் கேப் இருக்குல்ல, திஸ் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.1 சென்டிமீட்டர் ஆர் 1 மில்லிமீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.1 சென்டிமீட்டர்னா 1 மில்லிமீட்டர் தான், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இதை யூஸ் பண்ணியே கவுண்ட் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இருக்குது இந்த லென்த்தில்? 1 2 3 4 5, டோட்டலாக 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது. சரியா? 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 5 main scale division, and we know 1 main scale division equals to 0.1 centimeter. அப்போ length எவ்வளோ? 5 into 0.1 equals to 0.5 centimeter. half a centimeter length இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. சரியா? சரி, ஓகேண்ணா. நான் இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஆப்ஜெக்டோட லென்த்து இப்படி இருந்தால், சி வாட் இஃப்
the object length is like this. அதாவது இப்போ இந்த ஆப்ஜெக்டோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இப்படி வைக்கிற ஆப்ஜெக்டை தென் இப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்னோட வெர்னியர் ஸ்கேல் 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இனிஷியலி வெர்னியர் ஸ்கேல் 0 இங்கே இருந்துச்சு. ஓகே, நான் ஃபைனலி வெர்னியர் ஸ்கேல் 0 இங்கே இருக்குண்ணா. அதாவது this is 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன், this is 6. 5க்கும் 6க்கும் நடுவில் இருக்குது. 5க்கும் 6க்கும் நடுவில் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்டோட லென்த்து என்னன்னு சொல்ல முடியும்? ஆனால் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும், இந்த ஆப்ஜெக்ட் லென்த்து இஸ் மோர் தென் 5. 5ஐ தாண்டி இருக்குது 0. அப்போ திஸ் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஃபஸ்ட்டு இது என்ன ஆனால் 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன். இந்த லென்த்து வந்து 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இல்லையா? 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ப்ளஸ் சம் எக்ஸ்ட்ரா லென்த் இந்த இடத்துல இருக்குது இல்லையா? ஆமாண்ணா, சம் எக்ஸ்ட்ரா லென்த் வந்து இந்த இடத்துல இருக்குது. லைக் this length, this extra length. சரிண்ணா, இப்போ நம்மளோட டவுட்டு இந்த எக்ஸ்ட்ரா லென்த் என்னன்னு தெரியல. let this extra length be x. ஸோ நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஆனால் இந்த length of the object is simply equals to 5 main scale division plus this extra length. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. Now the length of the object is 5 main scale division. ஏன்னா 5ஐ விட அதிகமாக இருக்குது. ஸோ 5 plus this extra distance x. இப்போ எப்படியாவது நான் இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா போதும், கொஷின் சால்வ்டு, லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? கிளியரா? ஓகேண்ணா. எப்படி நான் இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எக்ஸை மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து நான் அல்ஜிப்ரிக் ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். I'm going to look for the division of Vernier scale. I'm going to look for the division of Vernier scale that exactly or closely matches with our Vernier scale. Sorry, main scale. அதாவது Vernier scale இருக்குல்ல கீழே, இந்த ஸ்கேலோட எந்த டிவிஷன், 0th டிவிஷனா, ஃபர்ஸ்ட் டிவிஷனா, செகண்ட் டிவிஷனா, எந்த டிவிஷன் மெயின் ஸ்கேலோட டிவிஷனோட கோயின்சைட் ஆகுது, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஸ்ட்ரைட் லைனில் அலைன் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். ஓகேவா? ஏன்னா அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா 1 மினிட் டைம் கொடுங்க. சால்வ் பண்ணதுக்கப்புறம் நான் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். சரி, ஸோ ஃபஸ்ட்டு 0th டிவிஷன் இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு டிவிஷன் இங்கே இருக்குது, ஒயிட் லைன் இங்கே இருக்குது. ஓகே. செகண்ட் டிவிஷன் இங்கே, இது இங்கே. தேர்ட் டிவிஷனும் இதுவும் கோயின்சைட் ஆகலை, இதுவும் தள்ளி இருக்குது. 5th டிவிஷனும் தள்ளி இருக்குது. அண்ணா 6th டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுண்ணா. 6th வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் மெயின் ஸ்கேல் டிவிஷனும் அப்படியே ஒரே லைனில் வருது. ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு இல்லை, ஃபர்ஸ்ட் க்ளோஸ் இனஃபாக இருந்தால் கூட ஓகே தான். சரியா? ஓகே, நான் இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்ளோஸ் இனஃபாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு லைனை வரைகிறேன். இங்கே ஒரு லைனை வரைகிறேன். இப்போ நம்மளோட கோல் என்ன? இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். all I'm going to do is I can write this small distance x as, small length x as this length, okay, minus this length. ஆனால் திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. சிம்பிள். எனக்கு தேவை இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் மெயின் ஸ்கேல் டிவிஷனும் கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்குறேன். பார்த்தா 6th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்மால் டிவிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் டிவிஷன், திஸ் எல்லோ லென்த் மைனஸ் திஸ் லென்த். ஓகே, நான் கரெக்டு தான். பட் இந்த 2 லென்த்தையும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இட்ஸ் சிம்பிள். இட்ஸ் சிம்பிள். I hope you guys know. Just a minute. Let me change the color. What is this? இந்த small length வந்து 1 main scale division சொல்லுவோம் இல்லையா? ஸோ டோட்டலாக இந்த எல்லோ லென்த்தில் எத்தனை மெயின் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ this length is 6 main scale division. அண்ட் வெர்னியர் ஸ்கேலில் இருக்க இந்த ஸ்மால் கேப்பை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லுவோம். டோட்டலாக எத்தனை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ திஸ் இஸ் 6 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அப்போ நம்மளோட எக்ஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 6 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 6 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா? ஸோ 6ஐ காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா I will have 6 into 1 main scale division minus 1 Vernier scale division. ஆனால் அந்த 1 எங்கேருந்து வந்துச்சு? சிம்பிள்டா, 6ஐ காமன் எடுத்து அந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 Vernier scale division தானே இருக்கும். அதை எப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எப்படின்னா கண்டுபிடிச்சோம்?
ஐ ஹோப் யூ கைஸ் நோ ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஃபார் அ ஸ்டாண்டர்ட் வெர்னியர் கேலிப்பர் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு நத்திங் பட் 0.1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேண்ணா, அப்போ ஒன் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம்? ஒன் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கு யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ. ஆனால் அது எப்படி நான் பண்ணுவோம்? சிம்பிள். இப்போ பண்ணிடலாமா? லெட் மீ கிளியர் ஆல் திஸ். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்துட்டு 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு தெரிஞ்சிச்சு. அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் 6 இன்டூ 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். சரியா? சரி, ஓகேண்ணா. அண்ட் இப்போ 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கீழே நோத்திட்டு இந்த ஸ்கேலை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல், ஸோ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல், அதில் இருக்க கேப்லாம் மெயின் ஸ்கேல் டிவிஷன். இஃப் யூ லுக் கேர்ஃபுல்லி, இந்த இடத்துல டோட்டலாக எத்தனை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது? ஆனால் 1 2 3 4 எண்ணி பார்த்தோம்னா 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இருக்குது. 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது. ஓகேண்ணா. நவ் this 10 vernier scale division is equal to how many main scale division? If you look carefully, 10 vernier scale division is equals to 9 main scale division. 10 vernier scale division is exactly equal to 1 2 3 4 5 6 7 8 9 main scale division. சரியா? ஓகேண்ணா, அவ்வளோதான். இதிலிருந்து வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கண்டுபிடிச்சிடலாம். see, we just got 10 vernier scale division is equals to 9 main scale division and 1 vernier scale division is equals to 9 by 10 main scale division. Okay, 9 by 10 அப்படின்னா 0.9 into main scale division, and we already know 1 main scale division is equals to 0.1 centimeter. அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணா we will simply get 1 vernier scale division is equals to 0.9 into 0.1 centimeter. It's equals to 0.09 centimeter. அதாவது இந்த வெர்னியர் ஸ்கேலில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த குட்டி கேப், அதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.09 சென்டிமீட்டர். சரியா? புரிஞ்சுதா? ஓகேண்ணா. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியும்ண்ணா, 0.1 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 இன்டூ மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு பதிலாக 0.1 சென்டிமீட்டர் போடுங்க, ப்ளஸ் 6 இன்டூ 0.1 சென்டிமீட்டர் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ இப்போ தானே கண்டுபிடிச்சோம், தட் இஸ் 0.09 சென்டிமீட்டர். ஓகே, now let's fully solve this. And find the final answer. கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஃபுல்லாக சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? ஆனால் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 5 இன்டூ 0.1 இஸ் 0.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் 6 இன்டூ 0.1 மைனஸ் 0.09 என்ன வரும்? ஆனால் 0.01 சென்டிமீட்டர். ஸோ your actual length is equals to 0.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் 0.06 சென்டிமீட்டர். ஆட் பண்ணால் the length of the object turns out to be 0.56 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அதாவது பாருங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? லென்த் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் 0.56 சென்டிமீட்டர்ஸ் தான். ஓகேவா? ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோமா? லெட் மீ டெலீட் ஆல் திஸ். என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்கேலை ஓப்பன் பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டை உள்ளே வைக்கிறோம், தென் இந்த ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறோம். சரியா? க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஆனால் இந்த 0 ஆஃப் த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இட் லைஸ் பிட்வீன் 5 to 6. அப்போ நமக்கே தெரிஞ்சிச்சு இந்த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன், 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ப்ளஸ் எக்ஸு. ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லென்த் எவ்வளோன்னு வந்திருக்கு? 0.56 சென்டிமீட்டர்ஸ் ஆண்டா. ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு தான். ஐ திங்க் இங்கே கீழே உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஆன்சர்ஸ். சரியா? நான் கொஞ்சம் நவுந்துக்கிறேன். இங்கே நான் நவுந்துக்கிறேன். பார்த்தீங்களா, சக்குன்னு இப்படி அப்படி போகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ரைட் கார்னரில் த டிஸ்டன்ஸ் ஆர் த லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.56 சென்டிமீட்டர். நம்ம கண்டுபிடிச்சதும் ஆக்சுவல் வேல்யூ மேட்ச் ஆயிடுச்சா? இவ்வளோ தாண்டா வெர்னியர் கேலிப்பர். அண்ட் ஐ நோ யூ கைஸ் ஆர் ஸ்டில் கன்ஃபியூஸ். நம்ம திரும்பி இன்னொரு லென்த் கண்டுபிடிப்போம், ரேண்டமாக வச்சு இன்னொரு லென்த் கண்டுபிடிப்போம். ஓகே, நான் அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, திரும்பி நான் இங்கே போய்க்கிறேன்.
நல்லா இருக்கே, ஜம்ப் பண்ணி விளையாடுறது. சரி, now let's find another length. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி கொஞ்சம் வெளியே எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுறேன். ஓகே, now we want to measure the length of this object. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிம்பிளி இப்படி வெர்னியர் ஸ்கேல் ஓப்பன் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த வெர்னியர் ஸ்கேலை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஓகேண்ணா. now the length of the object is, ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேலில் என்ன ரீடிங் காட்டுதுன்னு பாருங்கள். ஆனால் மெயின் ஸ்கேலில் this is 1.1. ஆமாண்ணா, இது வந்து 1, இது வந்து 1.1. ஓகே, 1.1க்கும் 1.2க்கும் நடுவில் இருக்குண்ணா நம்மளோட 0. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 1.1. ஓகே, we know this is 1 centimeter. ஓகே, இந்த கேப் வந்து 1 centimeter இல்லையா? ஆமாண்ணா. this is 0.1. ஸோ ஆட் பண்ணால் 1.1 சென்டிமீட்டர். டேரெக்டாகவே எழுதிடுவேன். ஒரு வாட்டி மெயின் ஸ்கேல் டிவிஷன் எழுதிட்டு இருக்க மாட்டேன். மெயின் ஸ்கேலில் ரீடிங் என்ன காட்டுது, ஆனால் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து 1.1 சென்டிமீட்டருக்கும் 1.2 சென்டிமீட்டருக்கும் நடுவில் இருக்குது. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங்காக நான் என்ன எழுதுவேன், 1.1 சென்டிமீட்டர் ப்ளஸ் சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ். எவ்வளோ எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ்? இவ்வளோ எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ். ஓகேவா? Okay, now this much extra distance. Okay, now I have to find this extra distance x. I'm writing length is equals to 1.1 centimeter plus x. சரி, இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிப்போம். ஆனால் நீங்கள் தான் ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷனும் மெயின் ஸ்கேலோட டிவிஷனும் எங்கே கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 0th டிவிஷன் கோயின்சைட் ஆகுதா? இல்லை. ஃபர்ஸ்ட் டிவிஷன் இல்லை, செகண்ட் டிவிஷன் இல்லை, தேர்ட் இல்லை, ஃபோர்த் இல்லை, ஃபிஃப்த் இல்லை, 6th டிவிஷன் பாருங்க, நான் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகுது. அப்போ அங்கே இப்படி ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க. We will draw a line like this. Okay, சரி. Now what is this distance x? What is this distance x? It's simply I can write, ஆனால் இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்குவோம். this minus this minus this. Okay, and what is this length? ஆனால் one main scale division, 2, 3, 4, 5, 6. ஆனால் இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 மெயின் ஸ்கேல் டிவிஷன். அண்ட் கீழே இருக்குல்ல இந்த லென்த் எவ்வளோ? 1, 2, 3, 4, 5, 6. திஸ் இஸ் 6 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் நான் என்னன்னு சொல்லலாம், ஒரு இந்த கேப், இந்த ஸ்மால் கேப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் கேப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 இன்டூ மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இல்லையா? ஆமாண்ணா. அண்ட் நமக்கு வேல்யூ தெரியும், மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ வந்து இப்போ தான் மெஷர் பண்ணோம். அந்த this is ஸ்டாண்டர்ட் வெர்னியர் கேலிப்பர். எவ்வளோ? 0.1 சென்டிமீட்டர். அண்ட் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்துட்டு இப்போ தான் கால்குலேட் பண்ணோம், டர்ன்ஸ் அவுட் டு பி 0.09 சென்டிமீட்டர். ஸோ என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி லென்த்தை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சா என்ன வரும்? அண்ணா 0.1 minus 0.09 is 0.01 சென்டிமீட்டர். ஸோ ஆக்சுவல் லென்த் எவ்வளோ தெரியுமா வரும்? 1.1 ப்ளஸ் 6 இன்டூ 0.01 எவ்வளோ? 0.06. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஆட் பண்ணோம் அப்படின்னா லென்த் வில் பி 1.16 சென்டிமீட்டர். பாருங்களேன், 1.1 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எக்ஸாக்டாக எவ்வளோனா 1.16 சென்டிமீட்டர். நம்மளோட ஆன்சர் கரெக்டானு பார்த்துருவோமா? இருங்க, நான் அப்படியே கொஞ்சம் வந்துக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே வந்திருக்கு பாருங்கள், கீழே வந்திருக்கா? your answer is 1.16 சென்டிமீட்டர். அதை தான் நம்ம கால்குலேட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஜென்ரலைஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மெத்தடை. இப்போ இந்த மெத்தடை நான் ஜென்ரலைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஐ கேன் சே let me delete all this. அவ்வளோதான், வெர்னியர் கேலிப்பர் முடிஞ்சிச்சு. இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், உங்களால் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண முடியும். என்னன்னா சிம்பிளாக அவ்வளோதான். சி, ஐம் கோயிங் டு ஜென்ரலைஸ் திஸ் மெத்தட். எந்த லென்த் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு வெர்னியர் ஸ்கேலை க்ளோஸ் பண்ணிவிட்டு the length of the object will be main scale reading plus vernier scale reading. Okay, main scale reading na enna? Ana nammaloda 0 irukilla, ipo and 0 வந்து எதுக்கும் நடுவுல இருக்கு. ஆனா 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கு. அப்ப main scale reading நீங்க எதை எடுத்துக்கணும்? ஆனா முன்னாடி இருக்குல வேல்யூ அதை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? so 4 எடுத்துக்கணும். 4 into main scale division plus வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா லென்த் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா லென்த் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். 0th டிவிஷன் கோயின்சைட் ஆகுதா? இல்லை. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கோயின்சைட் ஆகுதா? இல்லை.
செகண்ட் ஆகுதா தேர்ட் ஆகுதா இல்லை அப்படியே பார்த்துட்டே போனால் அப்ராக்சிமேட்லி இந்த 9th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. ஓகேவா, ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் போதும், அக்யூரேட்டாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எல்லா டைமும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த 9th லைன் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் அலைன் ஆகிற மாதிரி இருக்குல்ல பர்ஃபெக்டாக. ஆமாண்ணா. ஸோ சிம்பிளி your Vernier scale division is this 9 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 into 1 main scale division minus 1 Vernier scale division. ஓகேவா, இவ்வளோ நேரம் இதான பண்ணோம், இப்பயும் அதான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 Vernier scale டிவிஷனை நம்ம ஒரு டெக்னிக்கல் நேம் கொடுத்து கூப்பிட போகிறோம். அதுக்கான டெக்னிக்கல் நேம் என்னன்னா லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம்டா. லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓகே, லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லிட்டு போகிறோம். ஆக்சுவல் வேல்யூ என்ன, ஆனால் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்துட்டு 0.1 சென்டிமீட்டர், 1 Vernier scale டிவிஷன் வந்துட்டு 0.09 சென்டிமீட்டர், சப்ட்ராக்ட் பண்ணால் 0.01 சென்டிமீட்டர், மல்டிப்ளை பண்ணி பாருங்க. we know 4 into main scale division is 0.1 main scale division is yes 0.1 centimeter plus 9 into 0.01 centimeter. லென்த் எவ்வளோ வருது அண்ணா, 0.4 சென்டிமீட்டர் plus 9 into 0.09 is 0.09 சென்டிமீட்டர். ஆக்சுவல் லென்த் will be 0.49 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிடுவோம் ஒரு வாட்டி. இருங்க நான் வந்துக்கிறேன். கீழே பாருங்க என்ன வருது சிமுலேஷனில், ஆக்சுவல் வேல்யூ இஸ் 0.49 சென்டிமீட்டர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. திரும்பி ஒரு வாட்டி ஜென்ரலைஸ் பண்ணுறேன். if you want to take any reading in a Vernier caliper, that reading is equals to main scale reading plus Vernier scale reading. மெயின் ஸ்கேல் ரீடிங்கிறது என்னது ஆனால் நம்மளோட இந்த வேர்னியரோட 0 இருக்குல்ல, மெயின் ஸ்கேலில் என்ன ரீடிங் காட்டுது, சிம்பிள். இப்போ இதுதான் லென்த்து. ஓகேவா, இது எப்படி நான் வைக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்தாலே தெரியுது மெயின் ஸ்கேலில் இந்த லென்த் வில் பி ஈக்குவல்ஸ் டு 1 2 3 3யை விட அதிகமாக இருக்கும்ண்ணா. 3 மெயின் ஸ்கேல் டிவிஷனை விட அதிகமாக இருக்கும், பட் 4 மெயின் ஸ்கேல் டிவிஷனை விட கம்மியாக இருக்கும். அதாவது இந்த 0 வந்து 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங்கை நம்ம எதை எடுத்துக்குவோம், இந்த 3 எடுத்துக்குவோம். ஓகேவா, ஸோ 3 into மெயின் ஸ்கேல் டிவிஷன் ப்ளஸ் Vernier scale ரீடிங்க்கு என்ன பண்ணணும்னா எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 5th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. ஸோ 5 into 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 Vernier scale டிவிஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா, இதை ஏன் பண்ணுறோங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 Vernier scale டிவிஷன் இஸ் சிம்பிளி லீஸ்ட் கவுண்ட். ஸோ எப்படி எழுதுவேன் அப்படின்னா 3 into மெயின் ஸ்கேல் டிவிஷன் ப்ளஸ் 5 into லீஸ்ட் கவுண்ட். ஓகே, கால்குலேட் பண்ண வரைக்கும் நமக்கு லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்ன வந்துச்சு, 0.01 சென்டிமீட்டர் வந்துச்சு. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆனால் 3 into 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் 0.1 சென்டிமீட்டர் ப்ளஸ் 5 into 0.01 சென்டிமீட்டர், நமக்கு என்ன வரும் ஆன்சர் 0.35 சென்டிமீட்டர் வரும் இல்லையா. வெரிஃபை பண்ணிடுவோமா? ஓகே, ஆக்சுவலி கீழே வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள், நான் இந்த சைடு தான் உட்காந்துருக்கேன். எவ்வளோ வருது ஆன்சர் 0.35 சென்டிமீட்டர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு Vernier caliper. இப்போ இதை போயிட்டு ஃபார்முலேட் பண்ணிடுவோமா நம்மளோட நோட்ஸில். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் பேக் டு அவர் நோட்ஸில் போயிட்டு இந்த ஃபார்முலாவெலாம் எழுதிட்டு திரும்பி வந்து எரர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, 0 எரர்னா என்னன்னு பார்ப்போம். மேலேயே காலம் இருக்குல்ல பார்ப்போம். சரியா, ஜஸ்ட் கிவ் மீ a minute, I will switch back to our notes window. ஓகே, we came back over here and then இப்போ உங்களுக்கு Vernier scale எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணுங்கிறதே தெரியும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லெட்ஸ் நோட் ஆல் தீஸ். ஓகே, see first least count of a Vernier caliper னா என்ன, the smallest length measured by a Vernier caliper. smallest length எவ்வளோ மெஷர் பண்ண முடியும், ஆனால் the least count is equals to 1 main scale division minus 1 Vernier scale division இல்லையா. இப்போ தானே கால்குலேட் பண்ணி பார்த்தோம். ஏன் இந்த least count வருதுன்னு புரியுதா, எல்லா ரீடிங்லையும் 1 main scale division minus 1 Vernier scale division, 1 main scale division minus 1 Vernier scale division வந்துகிட்டே இருக்கு. அதனால அதை சும்மா எழுத முடியலன்னு சொல்லி least countனு ஒரு பேரை கொடுத்துட்டோம். ஓகே, சூப்பர்ண்ணா. அண்ட் இதுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீனிங் இருக்கு. least count அப்படின்னா the smallest length measured by the Vernier caliper. சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் Vernier caliper ரீடிங் எப்படி எழுதுவோம், ஆனால் Vernier caliper ரீடிங் இஸ் சிம்பிளி the main scale reading plus the Vernier scale reading. ஓகே, ஸோ ரீடிங்கை MSR plus n into least count எழுதுவோம். வேறு என்னங்கிறது நத்திங் பட் the Vernier scale division coinciding with the main scale division. சரியா, ஓகேண்ணா. I hope this is clear. புரிஞ்சதில்ல, சூப்பர்டா. நவ் இதுக்கப்புறம் இப்போ நம்ம 0 எரரை பற்றி படிக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம படித்தது லீஸ்ட் கவுண்ட் அண்ட் Vernier ரீடிங் தான். இதை வச்சே கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். உங்கள் Vernier caliper ப்ராப்பராக புத்தம் புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சால்வ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். பட்
ஒரு சில வெர்னியர் கேலிப்பர் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டியாக இருக்கும், கொஞ்சம் என்ன ஆகும், லூஸாக இருக்கும், டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆகிறதுனால சம் எரர்ஸ் வந்து அரைஸ் ஆகும்டா நம்மளோட வெர்னியர் கேலிப்பரில். ஓகேவா? எரர் வந்து அரைஸ் ஆகும். ஓகே, அச்சோ காட்டிட்டேன் உங்களுக்கு. சரி, ஓகே, ஸ்பாய்லர் வந்துருச்சு, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. எரர்ஸ் இருக்கும். இந்த எரர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது தான் ஜீரோ எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஜீரோ எரர்ஸ். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். டூ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். சரியா? ஓகேண்ணா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் பாசிட்டிவ் எரர், one is positive zero error, or else simply the positive error and negative error. Positive error, negative error. சரியா? ஓகேண்ணா. இப்போ இந்த ரெண்டு எரரை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எல்லா கொஷினும் JEE மெயின்ஸ், அட்வான்ஸ், நீட் எல்லா கொஷினும் சால்வ் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், யூ கேனாட் ஸ்கிப் திஸ். இப்போ பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுவும் ஈஸி தான். இதையும் நான் சிமுலேஷன் வச்சு சொல்லித்தரேன், தென் ஃபார்முலேட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் பேக் டு அவர் சிமுலேஷன். ஓகே, சி நவ் இந்த ஆப்ஜெக்டை நான் எடுத்துறேன். வெர்னியர் ஸ்கேலை க்ளோஸ் பண்ணால் வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோவும் மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகுது. ஒருவேளை இப்படி ஆகாமல் இப்படி இருந்துச்சுன்னா அதாவது இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா என்னோட வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ இருக்குல்ல, அது மெயின் ஸ்கேலோட ஜீரோ கிட்ட கோயின்சைட் ஆகாமல் எங்கே இருக்குது, ஆனால் ஜீரோக்கும் ஒன்னுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ இது சம் ரீடிங் ஷோ பண்ணுதா இல்லையா? ஆமாண்ணா. ஒருவேளை ஜீரோவோட ஜீரோவாக கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா எந்த ரீடிங்கும் ஷோ பண்ணல. இப்போ இந்த ஜீரோ வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ சம் ரீடிங் ஷோ பண்ணுதில்ல இது. ஆமாண்ணா, இதோ இவ்வளோ ரீடிங் எக்ஸ்ட்ரா ஷோ பண்ணுது. ஓகே, நவ் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தட் ரீடிங். ஆனால் அந்த ரீடிங்கா சிம்பிள்னா, இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபிஃப்த் டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. ஓகே, பார்த்தா தெரியுது, ஃபிஃப்த் டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் வித் யோர் மெயின் ஸ்கேல். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு லைனை போட்டுறேன் இப்படி. சரியா? ஓகேண்ணா. நவ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எக்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐ கேன் சிம்பிளி ரைட் தட் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் டிஸ்டன்ஸ் minus this distance. Okay, your Vernier, that extra distance x is மேலே இருக்க distance minus this distance. What is this? 1 2 3 4 5 main scale division and 1 2 3 4 5. This is 5 Vernier scale division. ஓகேவா? ஸோ நம்மளோட லென்த் எவ்வளோ, இந்த ஸ்மால் லென்த் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேல்யூ ஷோ பண்ணுது இந்த வெர்னியர் கேலிப்பர். ஆனால் that x is equals to that x is nothing but your error டா. சரியா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. that x is your error. ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஷோ பண்ணுது. ஓகே, the extra length you can just write extra is equals to 5 into 5 MSD minus 5 VSD ன்னு போடணும். 5 காமனாக எடுத்துட்டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ சிம்பிளி தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 into least count. நம்ம எத்தனை வாட்டி மெஷர் பண்ணுறது, இந்த செட்டப்போட லீஸ்ட் கவுண்ட் என்ன, 0.01 சென்டிமீட்டர். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 into 0.01 is equals to 0.05 சென்டிமீட்டர். இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த வெர்னியர் கேலிப்பர் இது வந்து ஃபால்ட்டாக இருக்குது. சரியா? கரெக்டாக இல்லை, ஃபால்ட்டாக இருக்குது. இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா லென்த்து காட்டுமா, ஆனால் எக்ஸ்ட்ரா லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.05 சென்டிமீட்டர். ஓகே, நான் இப்போ இதில் நான் ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே கீழே இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறேன். என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஸ்கேலை ஓப்பன் பண்ணுவேன், ஆப்ஜெக்ட் இப்படி உள்ளே வைப்பேன், தென் ஸ்கேலை க்ளோஸ் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோன்னு பார்ப்பேன். மை லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு மெயின் ஸ்கேல் ரீடிங். ஆனால் மெயின் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 5 6 7 8. ஓகே, நான் 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 7 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆர் டேரெக்டாக எழுதுகிறேன் 0.7 சென்டிமீட்டர். ஏன்னா 0 to 1 இது வந்து 1 சென்டிமீட்டர் எனக்கு தெரியும். ஓகே, நடுவில் இருக்கிறது எல்லாமே 0.1 சென்டிமீட்டர். ஸோ 0.1 0.2 0.5 சென்டிமீட்டர் 0.6 0.7 0.8. 0.7க்கு அப்புறம் இருக்கிறதுனால மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 0.7 சென்டிமீட்டர் ப்ளஸ் எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுது, ஆனால் 7th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது.
நல்லா பாருங்க, வெர்னியர் ஸ்கேலோட 7th டிவிஷனும் மெயின் ஸ்கேலோட டிவிஷனும் கோயின்சைட் ஆகுது. ஸோ 7 இன்டூ லீஸ்ட் கவுண்ட். சரியா? ஸோ சால்வ் பண்ண என்ன வரும்? 0.7 சென்டிமீட்டர் ப்ளஸ் 7 இன்டூ 0.01. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.77 சென்டிமீட்டர் வருது. பட் இது வந்துட்டு சம் எக்ஸ்ட்ரா லென்த்தும் ஷோ பண்ணது இல்லையா? ஆமாண்ணா, நம்ம இந்த க்ளோஸ் பண்ணும்போது 0க்கு வரல. சரியா? சம் லென்த் ஷோ பண்ணுச்சு. அப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது லென்த்தை எக்ஸ்ட்ரா காட்டுது. ஸோ ஆக்சுவல் லென்த் is equals to whatever the value we measured value minus the extra value. Measured value minus the extra value. measure பண்ண வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? 0.77 சென்டிமீட்டர் வந்துச்சா? எக்ஸ்ட்ரா வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? ஆனால் 0.05 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுது இந்த ஸ்கேல். 0.05 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுச்சு. ஸோ அப்போ எவ்வளோ வருது நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ? கரெக்டான லென்த் எவ்வளோ? 0.77 சென்டிமீட்டர் மைனஸ் 0.05 சென்டிமீட்டர். your actual length is 0.72 சென்டிமீட்டர். கரெக்டான வெரிஃபை பண்ணிடுவோமா? பாருங்களேன், our length is equals to actual length is equals to 0.72 சென்டிமீட்டர். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிள், நமக்கு சம் வேல்யூ இனிஷியலி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை என்னன்னு கண்டுபிடிச்சு நம்மளோட மெஷர்டு வேல்யூல வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சரி, இன்னொரு கொஷின் பார்ப்போம். இது கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு, இன்னொரு கொஷின் பார்ப்போம். ஓகே, சி, ஒருவேளை எந்த ஜீரோ எரருமே இல்லைனா நம்மளோட வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோவும் மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் இப்படி அலைன் ஆகும்டா. பட் லெட்ஸ் அஸ்யூம் சம் எரர் இஸ் தேர். ஓகே, எரர் கண்ண மூடிக்கோங்க, நான் எரர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஐ திங்க் பார்த்துருப்பீங்க நேரம். பட் ஸ்டில் லெட்ஸ் கண்டுபிடிப்போம், நமக்கு என்ன எரர்னு தெரியல. ஓகேவா? சரி, நான் வந்து இந்த வெர்னியர் ஸ்கேலையும் மெயின் ஸ்கேலையும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணால் என்னோட 2 ஜீரோவும் கோயின்சைட் ஆகுதா? இல்லைனா சம் லென்த்து காட்டுது. ஆக்சுவலி எந்த ஆப்ஜெக்ட்டுமே வைக்கல, அப்பயே இது சம் லென்த் காட்டுது. அப்போ இது எக்ஸ்ட்ரா காட்டுது. நம்ம ஃபைனல் ரீடிங்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சரி, சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ காட்டுதுன்னு கண்டுபிடிப்போமே. எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிள்னா, இதுவும் சிம்பிள். எந்த ரீடிங் எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் 6th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. ஸோ யுவர் ஜீரோ எரர், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஜீரோ எரர், அதிகமாக காட்டுது. ஓகேவா? ஜீரோ எரர் is equals to எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுது? ஆனால் 6th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. multiplied with your least count of this Vernier caliper is 0.01 சென்டிமீட்டர். ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா காட்டுதான்? நான் 0.06 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுதான். அப்போ நம்ம ரீடிங்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்டோட சைஸை நான் ரேண்டமைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணலாம்? இதை மெஷர் பண்ணலாம். ஓகேவா? எடுத்து இங்கே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன ரீடிங் காட்டுது? அண்ணா, the length is equals to மெயின் ஸ்கேல் ரீடிங் எங்கே பார்க்கணும்? அண்ணா, இந்த ஜீரோ எதுக்கும் நடுவில் இருக்குன்னு பாருங்க. அண்ணா, the zero lies between 1.1, 1.2, 1.3க்கும் 1.4க்கும் நடுவில் இருக்கு. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் லென்த் as 1.3 சென்டிமீட்டர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ். எவ்வளோ? அண்ணா, எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். 5 ஆகலை, 6 ஆகலை, அப்ராக்சிமேட்டாக 7 ஆகுதுண்ணா. அப்ராக்சிமேட்டாக 7 ஆகுது. ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ 7 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.01. ஸோ என்ன வருது? ஆனால் 1.3 ப்ளஸ் 0.07 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1.37 சென்டிமீட்டர். ஃபைனல் ஆன்சர் கிடையாது, ஏன்னா இதில் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லென்த்தையும் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ? ஃபைனல் ஆன்சர் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1.37 மைனஸ் இந்த எக்ஸ்ட்ரா லென்த்தை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 0.06 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது? 1.31 சென்டிமீட்டர். சரியா? அவ்வளோதான், 1.31 சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு. கிளியரா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிடலாமா? ஓகே, கீழே தான் இருக்குது, 1.31 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்குது. சரியா? சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் ஹவு டு வி ரைட் திஸ் பாசிட்டிவ் ஜீரோ எரர்? ஆனால் திஸ் வென் பாசிட்டிவ் ஜீரோ எரர் கண்டுபிடிக்கணும்னா மெத்தட் என்னன்னு சொல்கிறேன். பாசிட்டிவ் ஜீரோ எரர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட வெர்னியர் ஸ்கேலை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 மேட்ச் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோக்கு ரைட் சைடு இருக்குது, இப்படி ரைட் சைடு தள்ளி இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ் எரர்.
பார்த்துங்க, ரைட் சைடு தள்ளி வந்துருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எரர். ஓகே சரிண்ணா. நான் எவ்வளோ பாசிட்டிவ் எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோன்னே எந்த ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல 6th ரீடிங் கோயின்சைட் ஆகுது. லெட்ஸ் அஸ்யூம் nth ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். nth டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. n இன்டூ லீஸ்ட் கவுண்ட், n இன்டூ லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா? ஓகேண்ணா, அவ்வளோதான் பாசிட்டிவ் ஜீரோ எரர். அண்ட் மறந்துடாதீங்க, இந்த பாசிட்டிவ் ஜீரோ எரரை ஃபைனல் ஆன்சர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா எக்ஸ்ட்ரா காட்டுது. அப்போ ஃபைனல் ரீடிங்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு ஆக்சுவல் ரீடிங் கிடைக்கும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ரீடிங் பார்த்துடலாமா? இன்னும் ஒரே ஒரு கொஷின். ஓகேண்ணா, எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் யுவர் ஜீரோ எரர். ஓகே, நல்லா பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் லெட்ஸ் அஸ்யூம் நமக்கு ஜீரோ எரர் என்னன்னு தெரியல, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த வெர்னியர் ஸ்கேலை க்ளோஸ் பண்ணுறேன். வெர்னியர் ஸ்கேலை க்ளோஸ் பண்ணோன்னே ஜீரோ எங்கே லை ஆகுது? ஆனால் மெயின் ஸ்கேல் ஜீரோக்கு ரைட் சைடு லை ஆகுது. அப்போ அதிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இது பாசிட்டிவ் எரர், இது பாசிட்டிவ் எரர். சரி, ஓகே. எவ்வளோ பாசிட்டிவ் எரர்? சிம்பிள்னா, எந்த ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் 8th ரீடிங் கோயின்சைட் ஆகுது. ஸோ 8 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் கேலிப்பர் எவ்வளோ? ஆனால் 0.01. சிம்பிள், சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 0.08 சென்டிமீட்டர். ஸோ த பாசிட்டிவ் எரர் இஸ் சிம்பிளி 0.08 சென்டிமீட்டர். அதாவது நம்ம என்ன லென்த் மெஷர் பண்ணாலும் இந்த 0.08 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் வருமா? அப்போ ஆக்சுவல் லென்த் எவ்வளோ? நம்ம measured length minus the 0.08. simple. Let's measure the length of this object. Let me randomize this. இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து இங்கே வைக்கிறேன். வச்சு I'm going to measure it. சரியா? ஓகே. Now what is the reading? ஆனால் the reading is simple. See, your length is equals to main scale reading எவ்வளோ காட்டுது? ஆனால் this is 2, 2.5, this is 2.6, 2.7, 2.8, 2.9. 2.9 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குண்ணா. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 2.9 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா லென்த் எவ்வளோ? ஆனால் எக்ஸ்ட்ரா லென்த் கண்டுபிடிக்கணும்னா எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். 3rd டிவிஷன் எக்ஸாக்ட்லி கோயின்சைட் ஆகுது. ஸோ 3 இன்டூ லீஸ்ட் கவுண்ட். ஓகே சரிண்ணா. அப்போ 2.9 சென்டிமீட்டர் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.01 மல்டிப்ளை பண்ணால் 0.03 சென்டிமீட்டர். ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஆனால் 2.93 சென்டிமீட்டர். 2.93 சென்டிமீட்டர் என்னது? லென்த் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். பட் இது எரரோட சேர்த்து ஆக்சுவல் லென்த் எவ்வளோ? ஆனால் ஆக்சுவல் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு மெஷர்டு லென்த் 2.93 minus positive error 0.08 சென்டிமீட்டர். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? அண்ணா 2.91 சென்டிமீட்டர் வரும். சாரி ஓகே, சப்ட்ராக்ஷன் தப்பாக பண்ணிட்டேன். ஸோ 2.93 0.08 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? ஆனால் இந்த இடத்துல மிச்சம் 5 இருக்கும், இங்கே வந்துட்டு 8 இருக்கும். ஸோ 2.85 சென்டிமீட்டர். ஓகேவா? லெட்ஸ் செக் வெதர் திஸ் மேட்சஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், 2.85 சென்டிமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஹவு திஸ் இஸ் கிளியர்? சூப்பர்டா. நவ் பாசிட்டிவ் ஜீரோ என்ன புரிஞ்சிருச்சு. இதே மாதிரி நெகட்டிவ் ஜீரோரையும் பார்த்துட்டோம்னா டேரெக்டாக அட்வான்ஸ் கொஸ்டினே போயிட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்ல, இதை தான் உங்களுக்கு இப்படி வெர்னியர் கேலிப்பரில் காட்டாமல் எழுதி தருவாங்க. ஓகேவா? கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி தரப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பட் இப்போ உங்களுக்கு பிக்சரைஸ் ஆயிடுச்சுல என்ன ஏதுன்னு, டேரெக்டாக போயிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். நெகட்டிவ் ஜீரோரும் பார்த்துருவோம். ஓகே, பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலுக்கு ரைட் சைடு இருக்குது. ஓகே, நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னா என்ன ஆகும்? மெயின் ஸ்கேலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். அண்ட் திஸ் இஸ் கிரிட்டிக்கல். ஓகே, இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக கன்ஃபியூஸ் ஆகிறது நெகட்டிவ் எரரில் தான். அண்ட் ட்ரஸ்ட் மீ, கொஸ்டின்ஸும் நெகட்டிவ் எரரில் தான் கேட்பாங்க. பாசிட்டிவ் எரரில் வந்து கேட்க மாட்டாங்க. நெகட்டிவ் எரரில் தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் திஸ் இஸ் கன்ஃபியூசிங். ஓகே, ப்ளீஸ் லுக் கேர்ஃபுல்லி. லெட்ஸ் சே இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வெர்னியர் ஸ்கேலை க்ளோஸ் பண்ணுறேன். வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால திஸ் இஸ் நெகட்டிவ் ஜீரோ எரர். ஓகே, கம்மியாக லென்த்தை காட்டுது. ஓகேவா? நெகட்டிவ் ஜீரோ எரர். சரியா? ஓகேண்ணா, நெகட்டிவ் ஜீரோ எரர். சரி, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. சரி, ஹவு மச் நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே, சி யூ கேன் டூ திஸ். சரியா? ஆனால் எவ்வளோ நெகட்டிவ் எரர்னு கேட்டால் இதான நெகட்டிவ் எரர், இதோ இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா லென்த் தானே. ஆமாம், அதுதான். ஸோ வாட் இஸ் தட் லென்த்? ஆனால் தட் இஸ் சிம்பிள். எந்த ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்க. ஆனால் எந்த ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னா 3, 4, 4th ரீடிங் கோயின்சைட் ஆகுது. ஓகே, 4th ரீடிங் கோயின்சைட் ஆகுது. ஸோ
your zero error is simply this length. See, fourth reading coincide ஆகுது. So zero error என்னன்னு எழுதலாம்? அண்ணா zero error is this length, okay, this length minus this length. This length minus this length, okay. இந்த length எவ்வளோ? அண்ணா இந்த length வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 Vernier scale division இல்லையா? 4 Vernier scale division. And main scale division எத்தனை இருக்கு? 1 2 3 டோட்டலாக 3 main scale division இருக்கு. 3 main scale division இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட லென்த் எவ்வளோ வருது? ஆனால் எக்ஸ்ட்ரா லென்த் x is equals to 4 Vernier scale division minus 3 main scale division. 4 Vernier scale division minus 3 main scale division. பட் இதை நம்மளால ஒரு ஃபார்முலாவாக எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் எழுதணும். இதை நான் ஒரு ஃபார்முலாவாக ஜென்ரல் ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ்லேருந்து மெஷர் பண்ண போகிறேன். சி, இது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அண்ட் திஸ் இஸ் கரெக்ட். இப்போ நம்ம எழுதியிருக்கிறது கரெக்ட், சரியா? இப்படி கண்டுபிடிச்சும் பண்ணலாம். பட் ஒரு ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி மெஷர் பண்ணாமல் ரிவர்ஸ்லேருந்து மெஷர் பண்ணுறேன். ஆனால் ரிவர்ஸ்லேருந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்க? சிம்பிளி யூ சி, சிம்பிளி வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் I just have to find this extra length, okay. இந்த எக்ஸ்ட்ரா லென்த் தான் கண்டுபிடிக்கணும். பட் இப்போ நீங்களே பாருங்களேன், ஒருவேளை Vernier ஸ்கேலோட ஜீரோ ஏன் இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு யாருக்குமே புரியாது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், ஓகே. டேரெக்டாக உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் நோ. சிம்பிள். இப்போ இந்த Vernier ஸ்கேலோட ஜீரோ வந்து மெயின் ஸ்கேலோட ஜீரோவோட எப்படி கோயின்சைட் ஆயிடுச்சு, ஓகே. அப்படி ஆச்சுன்னா தென் இந்த ரைட் ஹேண்டில் இருக்குல்ல, ஐ மீன் இந்த ஃபைனல் 10th ரீடிங்கை பாருங்கள், ஒரு 10th டிவிஷனை பாருங்கள். ஆனால் 10th டிவிஷன் கரெக்டாக இந்த 9th டிவிஷனோட மேட்ச் ஆகுது இல்லையா? அதாவது ஒருவேளை நம்ம Vernier ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோவோட மேட்ச் ஆச்சுன்னா நம்மளோட 10th டிவிஷன் ஆஃப் யோர் Vernier ஸ்கேல் மேட்சஸ் வித் 9th டிவிஷன் ஆஃப் யோர் மெயின் ஸ்கேல் இல்லையா? ஆமாண்ணா, மேட்ச் ஆகுது. நவ் பட் இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது? ஆனால் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஜீரோ முன்னாடி போயிடுது. அப்போ இந்த 10th டிவிஷனும் முன்னாடி போயிருக்குமா? இந்த ஜீரோ முன்னாடி போன அதே அளவுக்கு தானே இந்த 10th டிவிஷனும் முன்னாடி வந்திருக்கும். ஆனால் என்னென்னா சொல்கிறீங்க? சி, சிம்பிள். இனிஷியலி இந்த ஜீரோவும் கோயின்சைட் ஆகுது, மேட்ச் ஆகுது, ஓகேவா? ஓகேண்ணா. நான் என்ன சொல்கிறேன்னா இதை பார்க்காம ஃபைனலாக இந்த 10th டிவிஷனை பாருங்கள், ஓகே. பார்த்தா ஆனால் when this zero matches with main scale zero, your 10th division matches with 9th main scale division, okay. Now simply நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீரோ இருக்குல்ல, அது இந்த ஜீரோ எவ்வளோ முன்னாடி போயிருக்கோ அதே அளவுக்கு தான் இங்கே இருக்க இதுவும் முன்னாடி வந்திருக்கும். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஆமாண்ணா, இது எவ்வளோ முன்னாடி போயிருக்கோ அதே அளவுக்கு தான் இதுவும் முன்னாடி வந்திருக்கும். அப்போ I can say measuring this length is exactly equals to measuring this length, ஓகேவா? அதாவது இந்த லென்த்தும் சேமாக தான்டா இருக்கும். இந்த லென்த்தும் சேமாக தான் இருக்கும். இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணியே காமிச்சிட்டேன். மேட்ச் யுவர் ஜீரோஸ், போத் த ஜீரோஸ் மேட்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுவும் இங்கே இருக்குது, ஓகே. இப்போ இதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, எல்லாம் ஒரே ஸ்கேல் தானே. இது எவ்வளோ தூரம் லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆயிருக்கோ அதே அளவுக்கு தான் இந்த டேர்ம், ஐ மீன் இந்த டிவிஷன் இங்கிட்ட வந்திருக்கும். ஸோ இதை மெஷர் பண்ணுறதும் சேம் தான், ஓகேவா? இதை புரிய வச்சனாலே முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஏன் ஃபார்முலா வந்துச்சுன்னு புரியும், சரியா? ஓகே. இப்போ நான் இதை மெஷர் பண்ணாமல் இதை மெஷர் பண்ண போகிறேன், ஓகே. சரிண்ணா, அதை மெஷர் பண்ணுவோமா? லெட்ஸ் ட்ரை டு மெஷர் இட். How can we measure this length? First எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்க. ஆனால் இந்த டிவிஷன் 4th டிவிஷன் தான் ஸ்டில் கோயின்சைட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், I can write this distance x to be equals to this distance minus this distance இல்லையா? ஆமாண்ணா, I can write that x as this distance minus this distance. Now what is this distance? அண்ணா 1 2 3 4 5 6 main scale divisions. 6 main scale divisions. சரி, இங்கே அண்ணா 1 2 3 4 5 6 Vernier scale division. 6 Vernier scale division. ஸோ நமக்கு என்ன வருது? that extra distance x is equals to 6 main scale division minus 6 Vernier scale
division or simply 6 காமனாக எடுத்துட்டு 1 main scale division minus 1 Vernier scale division which is simply 6 into least count. 6 into least count. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? அண்ணா இதுக்கு முன்னாடி நம்ம இதை மெஷர் பண்ணோம்ல, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த லென்த்தை மெஷர் பண்ணப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சு? அண்ணா we found out that x is equals to, இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4 Vernier scale divisions minus 3 main scale division கிடைச்சிச்சு. அண்ட் இங்கே 6 into least count கிடைச்சிச்சு. ட்ரஸ்ட் மீ, இது ரெண்டுமே சேம் தான். இது ரெண்டுமே சேம் தான். ஏன்னா கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 4 into Vernier scale division எவ்வளோ? 0.09 மைனஸ் 3 into main scale division எவ்வளோ? 3 into 0.1 simplify பண்ணீங்க அப்படின்னா you will get 0.06 சென்டிமீட்டர். அண்ட் இங்கேயும் simplify பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? ஆனால் 6 into least count 0.01 சென்டிமீட்டர். ஸோ இங்கேயும் நமக்கு 0.06 சென்டிமீட்டர் தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன? ஆனால் சிம்பிள் சிம்பிள். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? நெகட்டிவ் எரர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ நெகட்டிவ் எரர் இருக்கு? நெகட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.06 சென்டிமீட்டர். அதாவது ஷோஸ் லெஸ் வேல்யூ. இட் ஷோஸ் லெஸ் வேல்யூ. ஓகேவா? ஓகேண்ணா. அப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. ஓகே, லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சு மெஷர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு எப்போதும் போல் மெஷர் பண்ணுங்கள், தெரிஞ்ச மாதிரியே மெஷர் பண்ணுங்கள். யுவர் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன? அண்ணா 0.5 0.6 0.7. ஓகே, ஸோ 0.7 சென்டிமீட்டர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ். எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எந்த ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் 5th ரீடிங் கோயின்சைட் ஆகுது. ஸோ 5 into லீஸ்ட் கவுண்ட் விச் இஸ் 0.01. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? 0.7 சென்டிமீட்டர் ப்ளஸ் 0.05 சென்டிமீட்டர். சால்வ் பண்ணால் 0.75 சென்டிமீட்டர் வருது. பட் இந்த வேல்யூ லெஸ் வேல்யூ, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நெகட்டிவ் எரர் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவல் லென்த்தை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ ஆக்சுவல் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம மெஷர்டு வேல்யூ 0.75 ப்ளஸ் தென் நெகட்டிவ் எரர். ஓகேவா? எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 0.06 ஆட் பண்ணால் என்ன வருது? 0.81 சென்டிமீட்டர் வருதா? ஸோ நம்மளோட ரீடிங் கரெக்டாக கீழே பாருங்கள், கீழே பாருங்கள் 0.81 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நவ் ஐ நோ யூ கைஸ் ஆர் கன்ஃபியூஸ். லெட் மீ ரிப்பீட் திஸ் ப்ராசஸ், என்டையர் ப்ராசஸ் ஒன்ஸ் அகைன். ஓகே, எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு செலக்ட் அ டிஃப்ரெண்ட் நெகட்டிவ் எரர். ஓகே, நவ் யூ சி I'm closing the Vernier scale and main scale. சரியா? அப்படி க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறப்ப I am finding out that the zero of my Vernier scale, Vernier scale ஓட 0 இருக்குல்ல, அது மெயின் ஸ்கேலோட 0க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. மெயின் ஸ்கேலோட 0க்கு லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் எரர். ஓகே, நெகட்டிவ் எரர், நெகட்டிவ் எரர். ஓகே, ஸோ நெகட்டிவ் எரர் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஆனால் நெகட்டிவ் எரர் என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே செகண்ட் ரீடிங் மேட்ச் ஆகுது. ஸோ 2 into least countனு போட்டிங்கன்னா தப்பு. 2 into least countனு போட்டிங்கன்னா தப்பு. ஓகே, your negative error is equals to 10 minus ஒரு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஃபார்முலா எழுதுறேன். ஓகே, நம்ம நெகட்டிவ் எரர் எவ்வளோ? ஆனால் இவ்வளோ எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ். இவ்வளோ எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இல்லையா? ஆமாண்ணா. just give me a minute, let me erase these things. அதாவது நெகட்டிவ் எரருங்கிறது ஒன்றும் இல்லை, அதோ இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ். சரியா? ஓகேண்ணா, இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும், நம்ம நெகட்டிவ் எரரை கண்டுபிடிச்சிடலாம். பட் நான் இந்த எனக்கு தெரியும் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் டிஸ்டன்ஸ். திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் டிஸ்டன்ஸ். ஆமாண்ணா, இந்த 0 எவ்வளோ தூரம் இப்படி மூவ் ஆயிருக்கோ அதே அளவுக்கு தான், சாரி ஐம் ரியலி சாரி, இந்த 0 எவ்வளோ தூரம் லெஃப்ட்டில் மூவ் ஆயிருக்கோ அதே அளவுக்கு தான் இந்த ஃபைனல் ரீடிங்கும் 9லேருந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே, நான் இப்போ தான் புரியுது. நான் ஃபஸ்ட்டு சின்னதாக வரைஞ்சிருந்தேன், சாரி. ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ஸ் டு திஸ் டிஸ்டன்ஸ். ஸோ நான் இதை மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக இதை மெஷர் பண்ண போகிறேன், ஏன்னா இதை மெஷர் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஹவு டு ஐ மெஷர் திஸ்? ஆனால் சிம்பிள். யூ சி விச் ரீடிங் இஸ் கோஇன்சைடிங். ஆனால் பார்த்தாலே தெரியுது திஸ் ரீடிங் இஸ் கோஇன்சைடிங். ஓகே, செகண்ட் ரீடிங் இஸ் கோஇன்சைடிங். So this distance is simply this minus this minus this. Okay,
அண்ட் இதில் எத்தனை மெயின் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 மெயின் ஸ்கேல் டிவிஷன். அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. சி, மேலே 8 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது. அண்ட் கீழே ஆனால் 1 2 3 4 5 6 7 8 வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது. ஸோ நெகட்டிவ் எரர் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஜஸ்ட் அ மினிட், கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். our negative error is simply equals to 8 main scale division minus 8 vernier scale division. சரியா? ஓ ஓகேண்ணா. now what about this? 8 காமன் எடுத்தோம்னா 1 main scale division minus 1 vernier scale division is the least count. சரிண்ணா, இப்போ இதை ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒவ்வொரு வாட்டி இப்படி நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ give us a general formula. ஜென்ரல் ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். negative error is simply equals to 10 minus the coinciding reading. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் டு டேக் 10 minus n into least count. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸ்கூலில் உங்களுக்கு 10 minus n சொல்லுவாங்க, பட் ஏன் 10 minus n புரியாது, இப்போ புரிஞ்சிருக்கும். that distance is equals to this distance. அதை மெஷர் பண்ணுறதை விட இதை மெஷர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் 10 minus n. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதா? ஸோ இனிமே நெகட்டிவ் எரர் எழுதணும் அப்படின்னா சிம்பிளி எந்த ரீடிங் ஃபஸ்ட்டு வேர்னியர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேலோட 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து நெகட்டிவ் எரர். ஓகே, நெகட்டிவ் எரர்னு கண்டுபிடிச்சிட்டேன். நவ் ஹவு வுட் ஐ ரைட் திஸ் நெகட்டிவ் எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஓகே, எந்த ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, நவ் நெகட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 மைனஸ் த ரீடிங் கோயின்சைடிங். செகண்ட் ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னா 10 minus 2. தேர்ட் ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னா 10 minus 3. ஓகே, இன்டூ த லீஸ்ட் கவுண்ட். புரிஞ்சுதா? அவ்வளோதான்டா. That is your entire Vernier caliper. Now we can solve any questions. You take any questions and I will assure you that you guys will be able to solve it. But அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 questions solve பண்ணி காட்டுறேன். Let's take some 0 error நான் வைக்கிறேன். You have to close your eyes. Let me take the 0 error. Okay. Now என்ன பண்ணுறேன்? வேர்னியரை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோன்னே தெரியுது என்னோட வேர்னியர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேலோட 0க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் எரர். திஸ் இஸ் அ நெகட்டிவ் எரர். ஓகேவா? ஓகேண்ணா. எவ்வளோ நெகட்டிவ் எரர்? ஃபஸ்ட்டு எந்த ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஃபோர்த் ரீடிங் வந்து கோயின்சைட் ஆகுது. ஓகே, 3 4th ரீடிங் கோயின்சைட் ஆகுது. அப்போ மை நெகட்டிவ் எரர் இஸ் 10 minus 4 into least count. ஓகே, which is 6 into least count or 0.06 centimeter. அவ்வளோதான், நெகட்டிவ் எரர் இவ்வளோ இருக்குது. ஸோ ஃபைனல் ரீடிங்கோட இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, now let's measure an object. ரேண்டம் சைஸ் வச்சுக்குவோம். ஓகே, சரி. Now we have to measure this object. Okay, so first இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோமே. சரி. Now what is the main scale reading? 0.5 0.6 0.7 0.8 now. Okay, so your length is equals to 0.8 centimeter plus எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுது? ஆனால் 4th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. ஸோ 4 into least count which is 0.01 centimeter. என்ன வருது? ஆனால் 0.84 centimeter. பட் திஸ் இஸ் லெஸ். ஓகேவா? நம்ம மெஷர் பண்ண வேல்யூ வந்துட்டு ஆக்சுவல் வேல்யூட கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளோட வெர்னியர் கேலிப்பரில் எரர் இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் லென்த்? ஆக்சுவல் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.84 centimeter நம்ம மெஷர் பண்ணது ப்ளஸ் த நெகட்டிவ் எரர் விச் இஸ் 0.06. ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 0.90 centimeters வருது, which is your correct answer. கீழே பாருங்க தெரியுது. ஓகேவா? அவ்வளோதாண்டா, முடிஞ்சிச்சு. இப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வாட்டி நம்மளோட நோட்ஸில் போயிட்டு ஃபார்முலாவாக எழுதிட்டு தென் டேரெக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். திஸ் இஸ் யுவர் என்டையர் வெர்னியர் கேலிப்பர். சரியா? ஓகேடா. Now let us then jump back to our notes. Give me a minute. Okay, we came over here. சரியா? ஸோ நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் எரர் இருக்குது. ஒன் இஸ் பாசிட்டிவ் எரர், அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனலி யூ ஹாவ் டு ரைட் ஃபைனலி சப்ட்ராக்ட் this. Okay, finally subtract this, and if you get some negative error then all you have to do is finally add this. சரியா? Okay na. And how do we determine this positive error and negative error? Simply positive error na when both the jaws are closed, the 0 of the vernier scale is in the right side. சரியா? vernier scale oda 0 right side இருந்துச்சு அப்படின்னா then அது வந்து positive 0 error. And positive 0 error
is simply equals to நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ரீடிங் வந்து கோயின்சைட் ஆகும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஃபோர்த் ரீடிங் கோயின்சைடாக இருக்குது. ஓகே, ஸோ that reading that coinciding division into least count. ஓகே, where n is nothing but coinciding division. சரியா? ஓகேண்ணா. and நெகட்டிவ் ஜீரோ எரர். நெகட்டிவ் ஜீரோ எரருங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம ஜாஸை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சப்ப இதுதான் ஜாஸ். சரியா? ஜாஸ். இந்த ஜாஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணுறப்ப நம்மளோட வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. மெயின் ஸ்கேலோட ஜீரோ இப்படி இருக்குது பாருங்க. வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப யோர் நெகட்டிவ் ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 minus n into least count. ஏன் 10 minus nங்கிறது உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். சரியா? ஓகேண்ணா. வேர் n is the coinciding division. சரியா? ஓகேண்ணா. அவ்வளோதான், உங்களோட வெர்னியர் கேலிப்பர் இஸ் ஓவர்டா. now let's solve questions and இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் எரரை ஃபைனலாக என்ன பண்ணணும்? ஆனால் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைனல் ரீடிங் is equals to measured reading minus positive error. ஓகே, பாசிட்டிவ் எரராக இருந்தால் அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, பாசிட்டிவ் எரராக இருந்தால் அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுவே நெகட்டிவ் எரராக இருந்தால் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். நெகட்டிவ் எரராக இருந்தால் ஆட் பண்ணணும். your final reading will be equals to measured reading plus negative error. Okay va? I hope this is clear. That's it da. Then let's directly attack some questions from your previous years. சரியா? Okay, let me shift myself to that side. இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. அப்படி போய்க்கிறேன். ஐயோ. Okay, I hope this is clear. Super. Now let us then proceed to solve some previous year question. This is your first question which was asked in your 2023 mains. Okay da. Now let's solve this question under a minute and I hope you guys know all these things. இப்போதான் visualize பண்ணோம். இதை படிக்க கொஞ்சம் visualize பண்ணுங்க. சரி, first என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. in an experiment with Vernier caliper of least count 0.1 mm. டைரக்டாக கொடுத்துட்டாங்க. Vernier caliperோட least count எவ்வளோவா? least count is 0.1 mm. when two jaws are joined together, the zero of the Vernier caliper lies right to the zero of the main scale. அப்படிங்கிறதுலே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஆனால் Vernier caliperோட ஜீரோ மெயின் ஸ்கேல் ஜீரோக்கு ரைட் சைடு இருக்கான். அப்போ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரர் இருக்கு. சரி, எவ்வளோ பாசிட்டிவ் எரர் இருக்கு? and sixth division of Vernier scale coincides with the main scale division. ஓகேவா? ஜீரோ வந்து ரைட் சைடு இருக்கான் அண்ட் ரைட் சைடு இருக்கப்ப சிக்ஸ்த் டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆகுதான். அப்போ பாசிட்டிவ் எரர் இஸ் சிம்பிளி 6 into your least count. ஏன்னா பாசிட்டிவ் எரர்னா 6. சரியா? நெகட்டிவ் எரர்னா தான் 10 minus 6. ஓகே, பாசிட்டிவ் எரர்னா 6 into least count which is 0.6 mm. ஓகேண்ணா. while measuring now முடிஞ்சிச்சு. பாசிட்டிவ் எரர் டிபெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க we measured the diameter of a spherical bob. The zero of the Vernier caliper lies between 3.2 to 3.3. ஓகே, Vernier scale ஓட ஜீரோ வந்துட்டு இங்கே பாருங்க, இது 3.2 இது 3.3 கீழே Vernier scale ஓட ஜீரோ இருக்கும்ல, Vernier scale ஓட ஜீரோ இருக்கும்ல, அது வந்து 3.2 to 3.3க்கு நடுவில் இருக்கும். அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங்காக எதை எடுத்துக்குவோம்? ஆனால் இந்த 3.2 தான் எடுத்துக்குவோம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ your reading is equals to main scale reading எவ்வளோ? 3.2 centimeter plus என்ன கொடுத்துட்டாங்க? fourth division of Vernier scale coincides with the main scale. அப்போ extra distance எவ்வளோ? ஆனால் 4 into least count. 4 into least count which is 0.1 millimeter. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? மீட்டர் இல்லை, மில்லிமீட்டர். or simply இந்த இடத்துல எழுதிடுறேன். 3.2 centimeter plus 4 into least count. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 3.2 centimeter plus 0.4 millimeter ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆனால் 3.24 centimeter வரும். ஓகேவா? 3.24 centimeter வரும். பட் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை போய் டிக் பண்ணிடாதீங்க. நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணியிருக்கோம். அப்போ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ், ஆக்சுவல் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ்
3.24 minus 0.6 millimeter is simply equals to 3.18 centimeter. Okay, millimeter centimeter la convert பண்ணிக்கோங்க, divide by 10. So 3.18 centimeter. Option A is your correct answer. So இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தால் விடவே கூடாது, ஷார்ட்டாக +4 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு தான் வரணும். சரியா? லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு சில இடத்துல டேரெக்டாக லீஸ்ட் கவுண்ட் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினில் பாருங்களேன், 10 divisions of Vernier scale is equals to 9 divisions of main scale. அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். 10 divisions of your Vernier scale is equals to 9 division of your main scale. Okay, சரி. Then from here I can write 1 Vernier scale division is equals to 9 by 10 main scale division, or கீழே எழுதுவோம், பொறுமையாக எழுதுவோம். Okay, we just got this. 1 Vernier scale division is equals to 9 main scale division. When both jaws of the Vernier caliper touch each other, the zero of the Vernier scale is shifted to the left of zero of the main scale. சரியா? Vernier scale ஓட zero main scale ஓட zeroக்கு left side இருக்கான். அப்படிங்கிறப்ப அது என்ன எரர்? அண்ணா, the zero of the Vernier scale is shifted to the left of the zero of the main scale. அப்படிங்கிறப்ப this confirms a negative error. This confirms a negative error. சரியா? ஓகே. And they are saying the fourth division, அப்படி left sideல இருக்கும்போது fourth division exactly coincide with the main scale. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? negative 0 error is equals to, ஆனால் 4 into least count உத வாங்குவீங்க. பாசிட்டிவ்னா தான் just n into least count. நெகட்டிவ் அப்படின்னா 10 minus n into least count. ஓகே, 10 minus n into least count. சரியா? ஓகேண்ணா. ஸோ 10 minus 4 into least count, which is simply equals to 6 into least count. ஓகே, இப்போ least count என்னன்னு தெரியல நமக்கு. சரியா? கண்டுபிடிப்போம். And they given 1 main scale division is equals to 1 millimeter கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. சி, சிம்பிள். நமக்கு தெரியும் 10 Vernier scale. ஐயோ, ஒரு நிமிஷம், thumbnail வருது. let me fix this. ஆக்சுவலி பேஜை வந்து செட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, சி, நமக்கு என்ன தெரியும்? அண்ணா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 Vernier scale division is equals to 9 main scale division தெரியும்ண்ணா. ஓகே, தென் இப்போ நம்மள்ட்ட என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1 main scale division is equals to 1 millimeterன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே, அதாவது 0.1 centimeter. இப்போ கால்குலேட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு 1 Vernier scale division எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஃப்ரம் திஸ் I can write 1 Vernier scale division is equals to 9 by 10 main scale division, and we know 1 main scale division is 1 millimeter. So substitute பண்ணா நமக்கு 1 Vernier scale division எவ்வளோ வரும்? ஆனால் 1 Vernier scale division is equals to 0.9 millimeter, right? 0. This is 1. Yes, 0.9 millimeter. இப்போ இது வந்துருச்சு நமக்கு. Now what is the least count? Least count is equals to 1 main scale division minus 1 Vernier scale division. So subtract பண்ணோம் அப்படின்னா what do we get? அண்ணா, we get the least count to be 1 millimeter minus 0.9 millimeter. நமக்கு என்ன வருது? least count is equals to 0.1 millimeter வருது. அவ்வளோதான். Your least count is equals to 0.1 millimeter. That's it. Now we can just solve the question. First, negative error எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவோமா? ஆனால் இப்போ தான் பார்த்தோம் negative error is 6 into least count. Okay, so negative error is 6 into least count. 6 into least count. So if you solve this, you will get 6 into 0.1 millimeter. So your negative error is equals to 0.6 millimeters. சரியா? ஓகேண்ணா. Next, let's go to the actual reading. சரியா? கொஷினே படிப்போம். It is now, okay, while measuring diameter of a spherical body, the body is held between two jaws. ரெண்டு ஜாஸ்க்கு நடுவில் வைக்கிறாங்க ஸ்பெரிக்கல் பாடியை.
It is now observed that the zero of the Vernier scale lies between 30 to 31 division of the main scale. ஓகேவா? ஸோ நம்ம எதை மெயின் ஸ்கேல் ரீடிங்காக எடுத்துக்குவோம், அதாவது Vernier ஸ்கேலோட ஜீரோ இருக்குல்ல, அது 30க்கும் 31க்கும் நடுவில் இருக்கான். அப்போ our reading is 30 plus some extra distance x. Okay, so I can write that the reading is equals to 30 main scale division plus extra reading. Extra reading எப்படி எழுதுவோம், எந்த division coincide ஆகுதுன்னு பார்க்கணும்னா, they say that the 6th Vernier scale division exactly coincide with the main scale reading. So your reading will be, extra reading will be 6 into least count. அவ்வளோதான். This will be 30 into 1 main scale division is 1 millimeter. So this is 30 millimeter, 30 millimeter plus 6 into least count is, Anna, 6 into 0.1 is 0.6 millimeter. So என்ன வருது, அண்ணா our reading is equals to, நம்ம measure பண்ணது is equals to 30.6 millimeter. பட் நெகட்டிவ் எரர் இருக்குது. நெகட்டிவ் எரர்னா நம்ம மெஷர் பண்ண வேல்யூ கம்மியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். ஆக்சுவல் ரீடிங் is equals to this reading 30.6 millimeter plus 0.6 millimeter. நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அண்ணா, ஃபைனல் ஆன்சர் will be simply 30.6 plus, so this is 31.2 millimeter. Okay, or 3.12 centimeter. 10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3.12 centimeters. So which is our answer? 3 point, this is negative error, right? Then why is the answer is not matching? Just give me a minute. Okay, so the nearest option click பண்ணிடுவோம். The nearest option is 3.10 centimeter. ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகணும்னா நியரஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. பட் ஆக்சுவல் கரெக்ட் ஆன்சர் இஸ் 3.12 சென்டிமீட்டர். பட் க்ளோஸாக என்ன இருக்குது, 3.10 தான் இருக்குது. டிக் பண்ணிடுங்க. அண்ட் இஃப் யூ வெரிஃபை தி ஆக்சுவல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஆல்சோ, ஆப்ஷன் சி தான் வந்து என்டிஏ ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ யூ நீட் நாட் வரி, நம்ம போட்டது எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் க்ளோசஸ்ட்டாக என்ன இருக்குது, 3.10 இருக்குது. டிக் பண்ணிடுங்க. ஓகே, சரி. Now let's move to your advanced question which was asked in JEE Advanced 2021. See, this is very ஈஸி, பட் பார்க்குறதுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். சரியா? இதுதான் மெயின் ஸ்கேலாக, அதான் வெர்னியர் ஸ்கேலாக. பார்த்தாலே தெரியுது வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ திஸ் ஹேஸ் சம் நெகட்டிவ் எரர். பார்த்தோன்னே சொல்லிடலாமா? திஸ் ஹேவ் சம் நெகட்டிவ் எரர். எஸ் ரைட்? ஆமாண்ணா, திஸ் ஹேவ் சம் நெகட்டிவ் எரர். Now we have to find how much negative error. எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். 4th டிவிஷன், 5th டிவிஷன். ஓகே, இருக்கிறதுலே க்ளோசஸ்ட்டாக கோயின்சைட் ஆகுறது இந்த 4th டிவிஷன் தான். ஏன்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ க்ளோசஸ்ட்டாக மேட்ச் ஆகிறது 4th டிவிஷன் தான். 1 2 3 4 5th டிவிஷன் ஆஃப் யுவர் வெர்னியர் ஸ்கேல். 5th 1 2 3 4 5th. ஓகேண்ணா? ஸோ 5th டிவிஷன் வந்துட்டு க்ளோசஸ்ட்டாக மேட்ச் ஆகுது நமக்கு. 5th division is closely matching. Okay, சரிண்ணா. Now how much zero error? Our zero error, negative error is simply equals to, our negative error is simply equals to 10 minus 5, isn't it? Amana, we always know that negative error is given by 10 minus n. Okay, okay na. So 10 minus n into least count. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நெகட்டிவ் எரர் எவ்வளோ வருது அண்ணா, 10 minus 5 into your least count, which is 5 into least count. சரி, இப்போ least count என்னன்னு கண்டுபிடிப்போம். Now you see, the smallest division on the main scale of a Vernier caliper is 0.1 centimeter. அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணா? They say that the main scale division, one main scale division is equals to 0.1 centimeter. 10 division of the Vernier scale corresponds to 9 division of the main scale. இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு இதுதான். 10 division of the Vernier scale corresponds to 9 division of the main scale. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா then if we found, simplify பண்ணோம் அப்படின்னா நமக்கு least count என்ன வரும் அண்ணா? 0.01 சென்டிமீட்டர் வரும். இவ்வளோ வாட்டி போட்டோம்ல, எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துல நான் லீஸ்ட் கவுண்ட்டை டேரெக்டாக போட்டுடுறேன். யோர்
least count is equals to 0.01 centimeter. ஓகேவா? இது எப்படின்னு புரியலனா refer to last questions. last questionல போட்டேன்ல. Then 10 VSD equals to 9 MSD. So 1 VSD is equals to 9 by 10 MSD. Substitute பண்ணீங்கன்னா least count, I mean Vernier scale division வரும். Then least count is 1 main scale division minus 1 Vernier scale division. பண்ணா நமக்கு இதான் வரும். ஓகேவா? So your negative error is 0.05 centimeter. Okay, 0.05 centimeter. Now this is clear. This is clear. Negative error கிடைச்சிருச்சு. Now actual reading கண்டுபிடிப்போமா? The figure below on the left shows the reading of this caliper with no gap. Okay, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே data picture is கொடுத்துட்டாங்க. Let's look at this. Main scale ஓட 0 எங்க இருக்குன்னு பாருங்க. கரெக்டா this is 3.1, 3.1, 3.2. நல்லா பாருங்க. 3.1 விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது, கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ your reading is equals to 3.1 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரீடிங் எங்கே மேட்ச் ஆகுது? 0th டிவிஷன் கோயின்சைட் ஆகுதா? இல்லைனா ஃபஸ்ட்டு டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. ஸோ 1 into least count. ஓகே, ஸோ 3.1 ப்ளஸ் 1 into இது அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துகிட்டு போயிடுவோமே. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துகிட்டு போயிடலாம். So your reading is equals to, measured reading is equals to 3.1 plus first reading first division match ஆகுது. So 1 into 0.01 centimeter. So நம்ம measure பண்ண reading எவ்வளோ? அண்ணா measure பண்ண reading வந்து பார்த்தீங்கன்னா 3.1 plus 0.01 centimeter, which is 3.11 centimeter, but we have some negative error. So the actual reading is equals to 3.11 centimeter plus எவ்வளோ negative error இருந்துச்சு? 0.05, 0.05 centimeter. So add பண்ணோம் அப்படின்னா 3.16 centimeter is your final answer. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸில் +4 மார்க்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 3.16 சென்டிமீட்டர். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ விச் கரஸ்பாண்ட்ஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன்? 3.15 தான் க்ளோசஸ்ட்டாக இருக்குது. ஸோ யூ கேன் check this. Okay, கரெக்டாக தானே போட்டிருக்கோம். 5th reading coincides. So 3.15 is the closest reading, so you can round this off. 3.15 சரியா? 3.17 போட வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.15 தான் கரெக்ட் ஆன்சர். யூ கேன் செக் திஸ். இவ்வளோ க்ளோஸாக கொடுக்க மாட்டாங்க. மேபி கொடுத்தாங்கன்னா sometimes you can go with 3.15, but final correct answer is 3.16. சரியா? Okay, I hope this is clear. Correct la? Okay, super. Now let us, if you are so confused, see almost 3.1 தான் ரீடிங்கே, 3.1 தான் ரீடிங், பட் ஜஸ்ட் கொஞ்சம் தான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா this is your correct answer. Okay, now let us then quickly move on to your next question. Okay, இந்த கொஸ்டினில் பாருங்க, the Vernier constant of a Vernier caliperனு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. see simply Vernier constant அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லீஸ்ட் கவுண்டோட இன்னொரு பேர், சரியா? Vernier constant அப்படின்னா லீஸ்ட் கவுண்டோட இன்னொரு பேர், least count, and that least count is equals to 0.1 millimeter கொடுத்துட்டாங்க. ஓகே, and 0 எரரும் கொடுத்துட்டாங்க, டைரக்டாக கொடுத்துட்டாங்க. -0.5 இருக்கா. ஸோ negative 0 error, negative 0 error is equals to 0.05 centimeters. சரியா? Now while measuring the diameter of a cylinder, the main scale reached 1.7 centimeter. So the reading, measured reading is equals to 1.7 centimeter plus extra distance எவ்வளோ? 5th division coincide ஆகுதான். So 5 into least count. Least count is 0.1 millimeter, right? So add பண்ணோம் அப்படின்னா we will get 1.75 centimeter, isn't it? ஆமாண்ணா. I hope this is clear. 0.1 millimeter, so 0.5 millimeter, correct தான். 0.5, so 1.75. Now we also have some amount of negative error இல்லையா? ஆமாண்ணா. ஸோ நெகட்டிவ் எரர் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ஃபைனல் ஆன்சர் வில் பி this measured value 1.75 centimeter plus the 0 error 0.05 centimeter. ஸோ மெஷர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் 1.80 centimeter கிடைக்கும். நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க?
the corrected diameter will be dashed into 10 power minus 2. So express பண்ணுங்க 10 power minus 2 ல 1.80 180 into 10 power minus 2 centimeter னு எழுதலாம். So the value corresponds to this blank is 180. So answer to this particular question is 180. Numerical question 2022 ல கேட்டிருக்காங்க. சரியா? Now this one question I am going to give you guys as a homework. Okay. This is also a numerical question. In the question நம்ம பார்த்துருவோம். சரியா? This is an assessment reason type of question. This was arriving, this was asked in your 25 attempt. Okay, இந்த வருஷம் current question கேட்டிருக்காங்க. In a Vernier caliper, one Vernier scale division is always smaller than one main scale division. See, generally, this is conceptual question. Generally, your Vernier scale division is main scale division விட கம்மியாக தான் இருக்கும், but not always. சரியா? ஒரு சில modified Vernier calipers-ல Vernier scale division வந்து main scale division விட பெருசாகவும் இருக்கலாம், but not always. So statement 1 is wrong. Next, the Vernier constant. Vernier constant என்ன? நம்மளோட least count. The least count is given by one main scale division multiplied by number of Vernier scale division. Chacha, we know least count is equals to one main scale division minus one Vernier scale division. இந்த இடத்துல multiplied எல்லாம் கொடுத்திருக்காங்க. So this statement is also wrong. So both statement 1 and 2 are false. Option A is your correct option. Okay, and I hope you guys can do this homework and report the answer in your comment section. And with this we will wind up this Vernier caliper session. I hope you guys like this session. And இது மாதிரி நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? உண்மையிலேயே இது பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி நீங்க படிச்சது இல்லைனா then you can drop a comment and like to this video and share it with your friends. நிறைய பேருக்கு இந்த Vernier caliper என்னன்னே தெரியாது. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதை விட்டுட்டு நெகட்டிவ் மார்க்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு if you want more such videos then subscribe to our channel so that next video screw work போடணும்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சரியா? ஓகேடா, then I will meet you guys on screw work video. Tata, bye bye.